ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। नमस्ते। We are seeing சௌந்தர்ய லகரி. இந்த சௌந்தர்ய லகரியில் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய மந்திரம் 46 பார்த்துட்டோம், 47 பார்க்கணும். இந்த ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துடலாம், அதுக்கப்புறமா भुवने किञ्चित् भुवन भयभङ्गव्यसनिने त्वदीये नेत्राभ्यां मधुकररुचिभ्यां धृतगुणम् धनुर्मन्ये सौम्ये करकरगृहीतं प्रतिपतेः प्रकोष्ठे मुष्टौ च स्थगयति निगूढान्तरमुमे भ्रुवो भुग्ने किञ्चित् भुवन भय भङ्गव्यसनिनि त्वदीये नेत्राभ्यां मधुकररुचिभ्यां धृतगुणं धनुर्मन्ये सभ्ये तरकर गृहीतं प्रतिपते प्रकोष्ठे मुष्टौ च स्थगयति निगूढान्तर उमे. இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய அந்த புருவ அழகை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லா காரியங்களும் ஜெயமாக இந்த ஸ்லோகத்தை செய்யலாம், அதுதான் அதோடைய பலன். இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாம். உமே, உமேனா உமாவத், உமாதேவியே. ஓகேங்களா? பூம், இதில் உமா எங்கே இருக்குது? உமேன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நிகூடாந்தர உமேன்னு இருக்குல்ல, அந்த உமேவை முதல்ல எடுத்துக்கோங்க. ஹே உமே, உமாதேவியே. புவன பயபங்க வியசனினி, உலகம், இந்த புவனம்னா உலகம், பயபங்க, பயம்னா பயம், எல்லாருக்கும் தெரியும், தமிழிலும் பயம் தான் சொல்லுவா, ஃபியர். பங்க வியசனினி, உலக பயத்தை போக்குவதில் ஊக்கம் உடையவளே. ஓகேங்களா? அதாவது உலகத்தில் உள்ள பயங்களை எல்லாம் போக்கி அபயம் அளிப்பவளே. அபயம், பயமற்ற, நஞ்சு தத்புருஷா. அபயம், பயம் இல்லாமல், அப்போ பயத்தை போக்குபவளே. கிஞ்சித்து, கிஞ்சித்துனா கொஞ்சம், புக்னே சற்று வளைந்த, த்விதீயே உன்னுடைய புருவங்களை, புருவோ, புருவக்னோ, புக்னோ அப்படின்னு இருக்கு, புருவங்கள், மதுகர ருச்சிபியாம். அது எப்படி இருக்குன்னா, மது அப்படின்னா தேனு, தேனீக்களை ருச்சிக்கக்கூடிய அந்த வண்டுக்கள் போல, வண்டுக்களை போல பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது அம்பாளுடைய அந்த 2 கண்கள் இருக்கே, அது வந்து வண்டு மாதிரியும், அது மேலே இருக்கிற அந்த புருவமானது அந்த நேத்ராபியாம் அழகிய கண்களும், அதில் பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய கருவண்டு போல அந்த கண்களும் அப்படின்னு எடுத்துக்கணும். திருதகுணம், நான், திருதகுணம்னா நான் பூட்டியதுன்னு அர்த்தம். அதாவது இவர் காமன் மன்மதன் இருக்கார்ல, அவர் நான் பூட்டியிருப்பார். எப்படி அவர் பூட்டியிருக்காருன்னா, சவ்யே தரகர கிரகீதம், அதாவது சவ்யம்னா வாமம்னா வலது, சவ்யேனா இடது, இதழு கையால் பிடிக்கப்பட்ட, பிரகோஷ்டே முழங்காலால், பிரகோஷ்டே முஷ்டௌச்ச விரல்களால், அந்த மீன்ஸ் வில்ல விடணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த அம்பை இழுக்கணும்ல, அப்போ நம்ம அந்த இடது கையால் அந்த வில்லை பிடிச்சின்ட்டு வலது கையால் அந்த இதுவை பிடிச்சி இழுப்பாங்க, அந்த என்ன சொல்வீங்க, அந்த கயிறை பிடிச்சி இழுப்பா. ஸோ அதே தான் ஸ்தகயதி, மறைக்கப்பட்டதால், நிகூடாந்தரம் மத்திய பாகம், அதாவது அம்பாளுடைய அந்த இடைன்னு நினைக்கிறேன், தெரியாததாகவும் உள்ளது. ரதிபதே, ரதிபதேனா ரதியின் பதியே, ரதியுடைய பதி யாரு? மன்மதன். மன்மதனே தன்னுடைய வில்,
தனுஹு, தனுனா வில்லு, மன்யே அவனே எண்ணுகின்றானாம். அதாவது இந்த ஸ்லோகத்துல வந்து அந்த கவினை எப்படி இருக்குன்னா, அம்பாளுடைய அந்த கடைக்கண்களும் புருவங்களுக்கு மத்தியே உள்ள அந்த வண்டுகள் சூழ்ந்த அந்த வண்டுகளை போல காட்சி கொடுக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய கண் அமைப்பு அது எப்படி இருக்குன்னா, அப்படியே சகல உலகங்களுக்கும் அபயமளிக்கும் அன்னையே உமையே, சற்று வளைந்த உன் புருவங்கள், உன் கண்களில் வண்டுகளைப் போல ரீங்காரமிடும் 2 கண்களும் நான் கயிற்றக் கொண்ட காமனின் வில் போன்று தோன்றுகிறது. காமனும் அதை இடது கரத்தால் பிடித்தது போல. அதாவது அம்பாளுடைய அந்த புருவம்ன்றது இட் இஸ் கம்பேர்ட் டு மன்மதாஸ் வில். ஓகேங்களா, அவருடைய அந்த போவுக்கு கம்பேர் பண்றாங்க. அப்ப காமனும் தனது இடது கரத்தால் பிடித்தது போல அவனுடைய முழங்கையும் மணிக்கட்டும் கைவிரலும் உன்னுடைய முகத்தின் மத்திய பாகத்தை மறைப்பது போல் உள்ளது. அதனால இந்த போட்டோ நான் கொடுத்துருக்கேன். இந்த போட்டோலையும் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய அந்த கடைக்கண் பார்வை, அதற்கு ஆப்போசிட்ல மன்மதன் வந்து இது பண்ற மாதிரி. இதுக்கு லக்ஷ்மிதர் டீக்கால ரொம்ப சுவாரஸ்யமாலாம் கொடுத்துருக்காரு, அதையும் நம்ம பார்த்துடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு இதுக்கு சமமா இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரூம அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். சுப்ரூமனா நன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிய புருவன்னா அந்த புருவங்களை உடையவளை அப்படின்றது. அடுத்து லக்ஷ்மிதர் பார்த்தீங்கன்னா புருவௌ புவவல்லி புக்னே அவாச்ய சங்காயா வலய இதி கிஞ்சித்து அப்படின்னு போய் பெரிய ஒரு வியாக்கியானம் கொடுத்துருக்கார். அதில் பதயோஜனையை மட்டும் நான் படிக்கிறேன். ஹே உமே புவன பயபங்க வியசனினி த்வதீயே கிஞ்சித் ப்ரூக்னே ப்ருவௌ மதுகர ருச்சிப்யாம் நேத்ராப்யாம் திருதகுணம் ரதிபதே சவ்யே தரகர கிருகீதம் பிரகோஷ்டே முஷ்டௌ ச ஸ்தகயதி சதி நிகூடாந்தரம் தனுர்மன்யே தத்ர ப்ருவௌ தனுரிதி ரூபகம். அது வந்து ஒரு ரூபகம். ப்ருவௌ தனு ரூபேன நிரூபணம். அந்த தனு அந்த மன்மதன் கையில் இருக்கக்கூடிய அந்த வில்லினை அம்பாளுடைய புருவத்திற்கு கம்பேர் பண்றார். அதையேவ த்வச்சனௌ நைக வச்சனாயோகோ சமானாதிகரணம் ப்ருவௌ தனு ரீதி. அது அவர் கிராமட்டிக்கலாகவும் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அயம் பாவக விசேஷணம் சதுர்விதம் அது வேண்டாம், அது ரொம்ப கிராமட்டிக்கலாக அவர் பண்ணியிருக்காரு. நம்ம இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுவில் மட்டும் பார்க்கலாம். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிதரருடைய ஒரு அந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சவ்யே தரகர கிரகீதம் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகாக அவர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கார். அது மட்டும் நான் சொல்கிறேன். சவ்யே தட்சிணே தததி ததிதர ரோ வாம ச சசௌ கரஸ்ச தேன கிரகீதம் சவ்யே தரகர சப்தேன ஏகேனைவ ஹஸ்தேன சர்வதா திருதம் நது பான பிரயோகாந்தரம் இது சூச்சயதி. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வில்ல விடணும்னா நமக்கு வில்ல வந்து வலது கையாலையும் மன்னிக்கணும், அம்பை வந்து வலது கையாலையும் வில்ல வந்து இடது கையாலையும் பிடிக்கணும். ஆனால் இங்கே வந்து அவர் கொஞ்சம் மாற்றி சொல்கிறார். சவ்யம் என்பது பதம் சில இடங்களில் இடது என்று அர்த்தமாக உள்ளது, ஆனால் இங்கே நமக்கு அதுக்கு வேறு மாதிரி ஒரு மீனிங் வருது அப்படின்ற மாதிரி அவர் காமிச்சிருக்கார். ஸோ இந்த ஸ்லோகத்துடைய யந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது, அதையும் பார்த்துக்கோங்க. அதே போல் அருணாமோதினி இதுக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு மந்திர இதுவாகவே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, அதையும் சொல்லிடலாம். அவர் சொல்லும்போது இது எப்படியாப்பட்ட தந்திர ரகசியமான ஒரு மந்திரம் இதில் இருக்கின்றது அப்படின்றத ஹ்ரீம் ஹ்ரூம் சகேகம் ஷேகம்
ஸ்திரீம் க்ஷேமம் ஹ்ரீம் பட். அல்லது இரண்டாவது மந்திரமாகவும் சொல்றாரு, ஓம் ஹ்ரீம் ஹூம் கேச்ச சேக்ஷ ஸ்திரீஹி ஹூம் க்ஷேம் ஹ்ரீம் ஃபட் என்னும் மந்திரங்களையும் அதில் இதெல்லாம் நீங்கள் மந்திர குருமுகமாக பெறப்பட வேண்டிய மந்திரங்கள். இதே போல் கோபால யதீந்திரரும் இதில் அவர் இந்த இடத்துக்கு அம்பாள் எப்படி இடது கையில் பானத்தை கையில் பிடிச்சுட்டு இருக்கா, மன்மதன் பிடிச்சுட்டு இருக்க மாதிரி அவர் அம்பாளுடைய வில்லு அந்த புருவ மத்தி இருக்கு அப்படின்றத அவர் என்ன சொல்றாரு, அந்த முஷ்டிக சாணூரர்களை கிருஷ்ணன் குவளையாபிடத்தில் அடக்கும் போது எப்படி இருந்தான், அவனுடைய அந்த கைகளும் அந்த முஷ்டிகர்களுடைய கைகளும் சேர்ந்து சண்டையிடும் போது எப்படி இருந்தது, அதை ஞாபகப்படுத்தி அவர் விளக்கமிடுறாரு. ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா சௌந்தர்யலகரியில் கொடுத்துருக்காங்க. ப்ருவோ புக்னோ கிஞ்சித் புவனபய பங்க வியசனினி த்வதீயம் த்வதீயே நேத்ராபியாம் மதுகர ருச்சிபியாம் திருதகுணம் தனுர்மண்யே சவ்யே தரகர கிரகீதம் ரதிபதே பிரகோஷ்டே முஷ்டௌ ச ஸ்தகயதி நிகூடாந்தர உமே. ஏ உமா, இந்த இடத்துல உமான்ற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப அற்புதமாக ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த இதுவை மட்டும் நான் ஒரே ஒன்று சொல்ல விரும்பலான்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை. அது ஏன்னா உ மா, உ அப்படின்றது சிவனாகவும், மா என்பது மகாலட்சுமி தாயாரை குறிப்பதாகவும், அதாவது பயத்தை போக்கி அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கடாட்சம் நிறைந்தவளாக அன்னை பராசக்தி அங்கே இருக்கின்றாள் என்பதை காட்டுவதாக உமா என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.